Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா முட்டை பொரியல். ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இது காரக்குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ். அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டை பொரியலில் கொஞ்சம் சாதத்தை போட்டு ஒரு எக் ரைஸாகவும் மாற்றலாம். சப்பாத்திக்கு நடுவில் இந்த முட்டை பொரியலை வச்சு ரோல் பண்ணி பசங்க கையில் கொடுத்தோன்னா ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா கிளறி விடுங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டையோடு சேர்ந்து சாப்பிட முடியும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். ஒரு கண்ணாடி பதம்னு வாங்கல, கண்ணாடி மாதிரி வரும்ல வெங்காயம், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி தட்டி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகு, இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். முட்டை பொரியல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லலாம் ரெடி ஆகிடும். இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டைக்கு தேவையான உப்பு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடணும். திரும்ப லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம விட்டு மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய துண்டாக நம்மளுக்கு முட்டை கிடைக்கும். நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா தூளாக ஆகிடும் நம்மளுக்கு. இதை பாருங்கள், விட்டு கலர்னால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக கிடச்சிருக்கு. இல்லைனா நம்மளுக்கு இந்த பொடி மாசு, புரிச்சி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தூளாக கிடைக்கும் நம்மளுக்கு. கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி. ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.